Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. So, இன்னைக்கு நம்ம சாலிட்யூட் ஃபார்ம் கிருஷ்ணா சாருடைய ஃபார்ம்ல இருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங் விஷயங்கள் இருக்கு. கம் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். Across the great Missouri, the Badlands are a play zone, but you just can't seem to get away from the beauty of her gaze. And you're sitting in the corner of some tired old cafe. You made the right choice once, so but you let it slip away. இன்னொரு வைப் அழகா கொண்டு அதான் வந்துட்டீங்க. வைப் தான் இது Ballad of the Open Road தான் நம்ம டைட்டில் சாங் நம்ம புது ஆல்பம் தான். அந்த மியூசிக் தான் இந்த சுந்தகாய் கூட தான் வளர்ந்துச்சு. அப்படியா? ஜாலியா நீங்க கிட்டார் எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிதான், மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா. சரி வாங்க, என்னெல்லாம் இதெல்லாம் இதா இருக்குன்னு சொல்லுங்க எங்களுக்கு. இது சாலிட்யூட் ஃபார்ம். ஓகே. ஆரோவில் ஃபார்ம். இந்த ஃபார்ம் நான் 96 ஆரம்பிச்சிச்சு. ஓகே. நான் இங்கிலாந்துல இருந்து வந்தது. எங்க தாய் ஊர் இங்கிலாந்து, எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். எங்க இன்ஸ்பிரேஷன் ஒரு ஜாப்பனீஸ் விவசாயி, ஒரு ஞானி, மாசனோபு ஃபுகுவோகா. அவங்க ஒரு புத்தகம் ரைட் பண்ணிச்சு, த ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன், ரொம்ப ஃபேமஸான புக்கு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆல்டர்னேட்டிவ் அக்ரிகல்ச்சர். இவர் என்ன சொன்னா, இயற்கை, பூமி தேவ், நேச்சர் ஏற்கனவே பர்ஃபெக்டா இருக்கான். நீங்க எவ்வளவு படிக்கிறா இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இன்னும் இந்த நேச்சர்ல இருந்து எவ்வளவு பயங்கரமான கலாச்சாரம் வளர்ந்துச்சு. சாப்பாடு எங்கிருந்து வந்தது நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம உணவு எங்கிருந்து வந்துச்சு தெரிஞ்சிச்சு. அப்போ உடம்பு இருக்கு, உடம்பு இருந்தாலும் அப்புறம் மைண்ட் இருக்கு. ஆமா, உபனிஷத் அவங்க சொல்லுவாங்க அனமய கோஷ், பாடி அனமய கோஷ், அப்புறம் மனமய கோஷ். பாடி இல்லாம மைண்ட் இல்ல, அப்போ மைண்ட் இல்ல, கலாச்சாரம் இல்ல. அதெல்லாம் லேண்ட் பூமியில இருந்து வந்தது. புரியுதா? இந்த மாதிரி சுந்தக்காய் நம்ம இப்பதான் பார்த்தோம்ல வழியில, மணத்தக்காளி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த சின்ன சின்ன பெரி இல்ல இந்த பழம் மணத்தக்காளி. அப்புறம் என்ன நல்லா இருக்கான், சாப்பிட மாட்டான் பாத்தியா? அப்போ சுந்தக்காய் இருக்க. சுந்தக்காய் நமக்கு நம்ம ஹோட்டல்ல மெயின் என்ன இருக்கு, நம்ம ஹோட்டல்ல ஃபார்ம் டு பிளேட். கொல்லில என்ன வளரும் நமக்கு ஹோட்டல்ல கொண்டு வாங்குறான், சாப்பாடு பண்ணுங்க மக்களுக்கு. ஒரு ஹோட்டல் இருக்கு. இன்னும் சுந்தக்காய் யாரும் ரொம்ப வாங்க மாட்டாங்க கடையில. நீங்க ஸ்பென்சஸ் போனா என்ன இருக்கு, பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட், காலிஃப்ளவர், ப்ராக்லி, கேபேஜ். ஆனா சுந்தக்காய் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஆனா சுந்தக்காய் தண்ணி இல்லாம வளரும், ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இந்த செடி நான் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, நிறைய. இது அயர்வேத சித்த மருந்து, இது உணவு மருந்து. அதான் ஒரு அந்த 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 ப்ராவர்ப் தான் ரியலி பயங்கரமான எக்ஸாம்பிள் இது. இன்ஃபேக்ட் இது எல்லாம் ஒரு இது ஃபார்ம் மட்டும் இல்லை, இது ஃபார்மசி. ஃபார்மசி. ஸோ அந்த மணத்தக்காளி தான் அல்சுக்கு நல்லா இருக்கான். இந்த சுந்தக்காயெல்லாம் சுந்தகாய் தான் இந்த சுகர் ப்ராப்ளம்க்கு நல்லா இருக்கான், பாரசைட்ஸுக்கு நல்லா இருக்கான். அதே மாதிரி நிறைய 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 உணவு இருக்கு. எங்க பார்த்தாலும் பாரு, உங்க கால் பக்கத்து என்ன இருக்கு, இது பேரு சாத்னு கீரை. இது ஒரு கீரை. அந்த கீரை யாரும் தெரியாது இப்போ. ஆனா நீங்க கிராமம் போய் பாருங்க, அந்த பாட்டி இல்ல, அவங்க அந்த மடியில அவங்க நிறைய கீரை இருக்குது. அது என்ன அந்த பாட்டி, அதை சாத்னு கீரை சொல்லுவாங்க. எப்படி பண்ணுங்க, புளி அப்படிதான் மிக்ஸ் பண்ணுங்க, சட்டில நல்ல நசிக்கலாம், அப்படிதான் சாப்பிடணும். சூப்பர். ஒரே ஒரு டவுட், இவ்வளவு அழகா தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைகள் இப்போ கொல்லியில இது எல்லாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தை எல்லாம் வந்து ஐ திங்க் நிறைய பேர் எங்களுக்கே தெரியாத வார்த்தைகளா நீங்க பேசுறீங்க. எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? அது பொண்ணு பெருவில இந்த ஞாபகம் இருக்கு.
எல்லாம் நான் 19 வயசு இங்க வந்தது, அது ஒரு 31 வருஷம் முன்னாடி. எல்லாம் நான் விவசாயம் தான் ஆரம்பிச்சிச்சு உடனே. எல்லாம் கிராமம் லேடிஸு கல்லை தான் எடுக்கும்போது மண்ணு வேலை செஞ்சிச்சு, அவங்க எல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு எனக்கு. அவங்க தான் மெயின் டீச்சர் தான். விவசாயம். இந்த இடத்த நீங்க தனியா ஸ்டார்ட் பண்ணீங்களா? இந்த இடத்துல தனியா ஸ்டார்ட் பண்ணல. இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு ஃபார்ம்ல இருந்தேன், ஆரோவில். அன்னபூர்ணா தான் பிரெட் பாஸ்கெட் ஆஃப் ஆரோவில். அது ஒரு பயங்கரமான ஃபார்ம். ஒரு வெள்ளக்காரன் தாமஸ் ஒர்க்காக இருக்கேன், சூப்பர் ஃபார்மர். அவங்க எங்க ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிச்சு, அது பேர் ராணியா. அது இங்கிலிருந்தே ஒரு 1/2 hour. அப்புறம் இங்கே 96 இங்கே ஆரம்பிச்சிச்சு. ஆமா, ஆனா தமிழ் மக்கள் தான் எல்லாம் கட்டு கொடுத்துச்சு எனக்கு. பாருங்க இது புளிச்சிட்டு கீரை. புளிச்சிட்டு கீரை. ஆமா, இது ஒரு சிகப்பு புளிச்சிட்டு கீரை. நிறைய ராகம் இருக்கு புளிச்சிட்டு கீரை. இந்த சிகப்பு புளிச்சிட்டு கீரை ஆட்டோமேட்டிக் தான் வளர்றான். ஆனா எவ்வளவு ருசியா இருக்கு பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, இந்த தரை கொஞ்சம் சாப்பிடுங்க. நல்ல புளிப்பா இருக்கான். சாலட்ல யூஸ் பண்ணுங்க, ஸ்மூதியில போடுறான், தோவையில போடுறான். இந்த ஒரு சாம்பார் மாதிரி தான் பண்ணுங்க, நல்லா இருக்கான், சூப்பர் இருக்கான் இந்த கீரை. ஆனா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அப்புறம் ஒரு பழம் இருக்கு, அந்த பழமால ஒரு ஜூஸ் பண்ண முடியும், ஜாம் பண்ண முடியும். அந்த சீட்ஸ் வழுகுனா வானல்ல, அப்புறம் மிக்சியில கிரைண்ட் பண்ணுங்க. இந்த கொடிக்கு வைக்கணும், தங்க பால் மிக்ஸ் பண்ண வெல்லம் போடுங்க, ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு. அதே மாதிரி நிறைய கீரைங்கிறது பாரு. இது பேரு பொனங்கனி. ஆமா, இது சிகப்பு பொனங்கனி. உனக்கு பொனங்கனி தெரியும்ல, எல்லாம் தமிழ் மக்கள் தெரியும். ஆனா சின்ன உங்க மாதிரி வயசால பசங்கள எல்லாம், அவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் பண்ணுங்கல்ல, C++, இன்னும் ஐடி பார்க்ல இந்த மாதிரி, அவங்க பொனங்கனி தெரியாது, மன்னிச்சு. சப்போஸ் அவங்க வீட்டுல வாசிக்கிறங்க, அவங்க பாட்டி தான் பொனங்கனி பண்ணுங்க ஞாபகம் இருக்கு. ஆனா அப்ப அவங்க வெளியே சாப்பிட்றான், பொனங்கனி கண்டிப்பா மறக்க போறான். அப்போ இன்னும் ஒரு தலைமுறை நம்ம கலாச்சாரம் எங்க போகும், புரியுதா? அப்போ அந்த தலைமுறை எப்படி இந்த கலாச்சாரம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுங்க, சாப்பிடணும். அதான் இட்ஸ் a very basic point, you know. To love your culture you have to eat. பூமி தேவ் என்ன கொடுக்குறவனுக்கு அதான் சாப்பிடணும். அதுதான் பக்தி. அதான் உண்மைதான் பக்தி டு பூமி தேவ். ஆமா, நிறைய பேருக்கு இந்த கம்யூனிட்டி எப்படி ஒர்க் ஆகுது, வாட் யூ டூ இன் த கம்யூனிட்டி அப்படின்றது தெரியல. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் வித்தின் யுவர் கம்யூனிட்டி? எப்படி அந்த விஷயங்கள்லாம் நடக்குது? ஆரோவில்ல நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஆரோவில் தான் பீப்புள். ஓகே. அந்த மிரர்ல கண்ணாடி மிரர் ராஜஸ்தான்ல சின்ன கண்ணாடி எப்படி எல்லாம் சிறுசெல்லாம் இருக்குல்ல, ஆரோவில் அப்படிதான் இருக்குது. ஒரு ஆள் கம்ப்ரெஸ்ட் மட் பிரிக்ஸ் பண்ணுங்க, ஒரு ஆள் கலர்ஸ் ஆஃப் நேச்சர் நேச்சுரல் சைவம் பண்ணுங்க, ஒரு ஆள் கிருஷ்ண மெக்கன்சி பர்மகல்ச்சர் பண்ணுங்க, ஒரு ஆள் நேச்சுரல் மசாஜ் ஹீலிங் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் எஜுகேஷன். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவிட்டி. லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இன் ஆரோவில். அந்த கிரியேட்டிவிட்டி எப்படி வளர்ந்துச்சு? ஒரு ஃப்ரீடம் இருந்த மதர் தான் சுயபின் மதர், அவங்க தான் ஆரோவில் ஆரம்பிச்சிச்சு. மதர் சொன்னாங்க, ஆரோவில் இஸ் a place of freedom, of exploration and discovery. அப்போ அந்த ஃப்ரீடம் கூட நாங்கள் நிறைய மக்கள் தான் அவங்க நிறைய டிஸ்கவர் பண்ணிச்சு. நான் தான் 19 வயசு இங்கே வந்தேன். இப்போ நான் நிறைய எக்ஸ்போஷர் ஆயிட்டு, நிறைய மீடியா வேலை நான் நிறைய பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி நான் நம்பிக்க முடியாது. I couldn't imagine, நான் கற்பனை பண்ண முடியாது இது ஆகும். So it's happened because the mother told there should be freedom. Okay. Also in the Vibram illa and எப்படி வந்தது, யாரும் என்கிட்ட சொன்னவே இல்லை, 100 கிலோ வெண்டைக்காய் வளரணும், 50 கிலோ மாசம் கத்திரிக்காய் வேணும், யாரும் இந்த மாதிரி சொன்னவே இல்லை. நான் ஒரு ஃப்ரீடம் இருந்தேன் டிஸ்கவர் பண்ணதுக்கு. இப்போ this is completely different to how other people doing farming. Completely different. But it's having a lot of relevance. பயங்கரமான ரெலவன்ஸ் ஆயிடுச்சு. நிறைய ஆள் இங்கே வரான் ட்ரைனிங்க்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க கலாச்சாரம் திரும்பி கண்டுபிடிச்சிக்கிறாங்க, புரியுதா? ஆமா. So it's the freedom of Auroville for people to create new beautiful things. That's Auroville community. And that community is the people. மக்கள் தான். So we'll go அப்படியே போலாமா? போலாம். Come, you can take it. சங்கு புஷ்பம். சங்குப்பூ தான். Okay. அடியில இருக்கு பாருங்க. ஓ, ஓகே. இது என்ன பண்ணுவீங்க? இந்த பூவால நம்ம ஒரு ஜூஸ் பண்ணுங்க.
ஓ ஓகே ஆமா காலையில அவங்க ஏற்கனவே நெறி எட்டுச்சு. ஓகே ஓகே ஆமா ஆனா இது கூட கூல பண்ணுங்க, ஐஸ் லாலி பண்ணுங்க, ப்ளூ ரைஸ் பண்ணுங்க, ப்ளூ சட்னி ப்ளூ கோகனட் சட்னி பண்ணுங்க. ஓகே சூப்பர் இருக்கும் இந்த பூ. ஆனா இதுக்கு மட்டும் இல்ல, நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுங்க கொல்லியில. இட் ஃபிக்ஸஸ் நைட்ரஜன். ஓ ஓகே ஓகே அப்போ அந்த சீஸ் நாங்க சேல்ஸ் பண்ணுங்க. We sell the dry flowers. It has a lot of value. ஓகே lot of value. Yeah. இங்க பாருங்க, இதான் மெயின் டெக்னிக் சாலிட்யூட்ல. இந்த மண்ணு பாருங்க, இந்த தரை குச்சி அந்த வாழை வேஸ்ட் இது எல்லாம் பேரு மல்ச்சிங். ஆமா இன்னும் ஆர்கானிக் மாட்டு சுத்தி வளரும், அதை திரும்பி போடணும் கொல்லில. அப்போ மண்ணு எப்படி ஆகும் பாருங்க. மண்ணு ஐயோ நெறி இருக்குது பாரு அடியில. இதெல்லாம் மல்ச்சிங். அப்போ மண்ணு ரொம்ப நைஸா இருக்கும். அப்புறம் it'll replenish the soil or fertility. Yeah, in soil enrichment. If you look at this soil apra, it's very rich, very nice and dark. இந்த soil clay மாதிரி இருக்கு. clay மாதிரி கொஞ்சம் இருக்குது, sandy clay. Okay. இது தமிழ் எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, ஆனா மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய இருக்குது. millions of micro organism, mold, bacteria, சின்ன பூச்சி, earthworm நாகப்பூச்சி இல்ல, அப்புறம் mycelium, the fungal network, அப்புறம் காளான் மஷ்ரூம் இருக்கு. இதுதான் உயிரம். என்ன இருக்குது உயிரம் இருக்கு, அதான் சக்தி. எங்க ஊர்ல காயா சொல்லுவாங்க. காயா யூரோப்ல காயா கூப்பிடுவாங்க. சவுத் அமெரிக்கா பச்சை மாமா சொல்லுவாங்க. ஆனா நீங்க எந்த கலாச்சாரம் பாருங்க இந்த உலகில எல்லாம் இந்த பூமி மேல ஒரு பக்தி இருக்கு, ஒரு சாங்ஸ் இருக்கு, டான்ஸ் இருக்கு, ஒரு பூஜை இருக்கு. திஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் அவர் லைஃப். இதுக்கு இல்லாம நமக்கு இல்ல, உடம்பு இல்ல, மைண்ட் இல்ல, கல்ச்சர் இல்ல, ஒன்னும் இல்ல. நீங்க 50 வருஷம் முன்னாடி பாருங்க, 100 வருஷம் முன்னாடி பாருங்க, தமிழ்நாடு இந்தியா போரே எல்லாம் அப்படிதான் பண்ணிடுச்சு. வேற வழி இல்ல. எப்படி அதான் சத்து, அப்படிதான் சத்து இருக்கு கொல்லில. இதுதான் வெண்டைக்காய் இப்பதான் வளரும். ஸோ இந்த ஃபீல்ட் யூ சி லேடிஸ்ங்க புதுசு வளரும். பப்ளி செடி முன்னாடி இருந்தது. ஆமா அப்புறம் கத்திரி இருக்க, பச்சை பயிர் இருக்குது, மஞ்சள் தான் இப்போ நிறைய மஞ்சள் வளரும். மஞ்சள் ஏற்கனவே இருக்குது கொல்லியில. பாருங்க இங்க பாருங்க, இங்க இப்படி மஞ்சள் தான் அப்படிதான் வளரும். இப்பதான் மொழிகம். எங்க பார்த்தாலும் மஞ்சள், எங்க பார்த்தாலும் கத்திரி, எங்க பார்த்தாலும் பப்ளி, எங்க பார்த்தாலும் வாழை, அப்போ எங்க பார்த்தாலும் மணத்தக்காளி. இது என்ன கீரை? இங்க இது ஒரு கலை. இது தந்தைக்கீரை. அங்கெல்லாம் தந்தைக்கீரை தளிச்சிச்சு. ஆமா அந்த கீரை இந்த போன வாரம் மழை பெஞ்சிச்சு. அப்போ இந்த கல்லை எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துச்சு. அப்போ நம்மளாம் களை எடுக்கிறேன். இப்போ அவங்க ரொம்ப உஷாரா பண்றாங்க. வெண்டைக்காய் இருக்கு, இது குப்பையில இல்ல, இதான் பூமியோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நம்மளுக்கு. கொல்லில திரும்பி போட எருவாகும். ஆமா மக்கித இல்ல முங்கலட்சுமி. இதுக்கு இல்லாம நான் என்ன பண்ண முடியும்? அப்போ இதுக்கு இல்லாம நம்ம எருவு நெறி கொண்டு வரணும். எருவு நெறிய கொண்டு வரணும்னா நிறைய சத்து, ஸ்ட்ராங், செடி ஹைட் வளரும், பூச்சி துண்டுறான். இது ஒரு ஜென்டில் சத்து, புரியுதா? பேலன்ஸ் சத்து. அதே மாதிரி இந்த செடி இல்ல, இது பேரு மெக்சிகன் சன்ஃப்ளவர். நிறைய டிஃப்ரெண்ட் யூசேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலினேட்டர், பூ இருக்கு, பாலினேட்டர் ஃபர்ஸ்ட். இது நிறைய தேன் பூச்சி வரா. ஆமா தேன் பூச்சி வரா. ஆமா அப்புறம் விண்ட் பிரேக், காட்டு வரணும்னா அத காட்டு கொஞ்சம் நிறுத்திக்கிறான், ஸ்டாப் விண்ட் பிரேக். அப்புறம் சாப் அண்ட் டிராப் திரும்பி போடணும் கொல்லில. இட்ஸ் a very useful plant. We cut, we put back in the ground like that. Chop and drop. நீங்க பண்ணுங்களா? chop and try drop. Break one and throw it. Chop and drop. ஆமா chop drop. பெருசா ஒன்னு பண்ணுங்க. பெருசா? இது இதா? Big no there, look here. இதா? Yeah, break it, snap it. Use your strength. Yeah, super. Yeah, chop and drop. அப்படிதான் சத்து. இதுக்கும் ரொம்ப முக்கியமா நம்ம வாழைப்பூ. ஐயோ
வாழைப்பூ தான் ரொம்ப முக்கியமா. நிறைய மக்கள் தான் யூஸ் பண்ண மாட்டான். ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கா. இந்த உனக்கு பண்ண தெரியுமா? பண்ண தெரியாது, பாத்திருக்கியா? ஆமா. இந்த இது எரிக்கணும்ல, இந்த பீஸ் உள்ள இருக்கிறது மட்டும் எடுக்கணும். இது எரிக்கணும். அப்போ இது எரிக்கணும். இது பேர் ஸ்டேமன். ஆமா, ஹை ஸ்கூல்னா இப்படிதான் படிக்கணும்ல, பயாலஜி கிளாஸ் ஸ்டேமன். இது கட் பண்ணா மஞ்சள் தண்ணியில அப்படிதான் கொடிக்கணும், அப்படிதான் உப்பு இப்படிதான் சாம்பிள் பண்ணுங்க. ஆமா, நம்ம ஹோட்டல் நிறைய டைம் வாட்டில் அட்லீஸ்ட் 1 டைம் தான் நாங்க தான் கொடுக்குறோம். வடை இல்லைன்னா கூட்டு இல்லைன்னா பொரியல். அதே மாதிரி வாட்டில் ஒரு டைம் வாழைத்தண்டு கூட்டு, வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு ஜூஸ், அப்போ வாழைக்காய். ஓகே, அப்போ மாம்பழம். இந்த மாம்பழம் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? நானுங்க நட்டு இல்லை இந்த மரம், அப்படிதான் ஆட்டோமேட்டிக்கா விளைஞ்சிச்சு. அதே மாதிரி சுண்டைக்காய், அதே மாதிரி மஞ்சள், அதே மாதிரி பப்ளி, அதே மாதிரி சீத்தா, கொய்யாப்பழம், நிறைய பழம், நிறைய மரம் இங்கே ஆட்டோமேட்டிக்கா விளைஞ்சிச்சு. ஆனா இது எவ்வளவு ருசி தெரியுமா? இந்த மாம்பழம் சூப்பர் இருக்கான். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, கல்ல கொஞ்சம் வேணும், நல்லா இருக்கும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த கல்ல கொஞ்சம் கலர் இருக்குதுல்ல பாருங்க, நல்ல செகுப்பா இருக்கான்ல, அதான் நல்லா இருக்கும். அப்படிதான் ருசி கண்டிப்பா பழக்கம். பாருங்க, மணத்தக்காளி எங்க பார்த்தாலும். இது ஒரு பயங்கரமான வெண்டைக்காய். இது 3 மீட்டர் ஹைட் வெண்டைக்காய், பர்மீஸ் வெண்டைக்காய். ஆமா, சூப்பர் இருக்கும். அது அந்த வெண்டைக்காய் ஆட்டோமேட்டிக்கா விளைஞ்சிச்சு. ஸோ ஆக்சுவலி நம்ம ஃபார்ம்ல, இது ஒரு ஃபார்ம் இல்லை, இது மென்யூ. நமக்கு ஜாஸ்தி கீரை இருக்கு, எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அதெல்லாம் அப்படிதான். அப்புறம் வெடி கலெக்ஷன் பண்ணுங்கன்னா ஜாஸ்தி இருக்கு, அதை திரும்பி கொல்லி போகுது. அப்போ ஷாப்ல சேல்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் சர்வீஸ் இருக்கு, நான் கம்மிக்கிறவனுங்க பாஸ்கெட் சர்வீஸ். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கான். நம்ம டோட்டல நிறைய கலை நாங்க தான் சாப்பிடுறோங்க. கலை, ஆமா. இது பேரு மஷ்ரூம் ஸ்பினிச். மஷ்ரூம் ருசி இருக்க. இது ஒண்ணு பின்னாடி பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கு. இது பேரு அல்டர்னேட்டா, ஒரு அமரண்ட் ஃபேமிலி. இது வேற எடிபிள் வீட்ஸ், கொமலினா. அதெல்லாம் யாரு இந்த விபரம் வச்சுக்கிறா? அந்த கிராமத்துல பாட்டி, அவங்க எல்லாம் தெரியும். அவங்க இதெல்லாம் கட்டு குடிச்சுனாங்க. ஆமா, அவங்க சொன்ன கிருஷ்ணன் இது சாப்பிட முடியும், இது சாப்பிட முடியும், இது கூட ஒரு துவையல் பண்ண முடியும், இது கூட ஒரு சாம்பார் பண்ண முடியும். நிஜமாவே மஷ்ரூம் டேஸ்ட் இப்பவும் தெரியுது இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. இட்ஸ் குவைட் ரிஃபைன்ட் இல்ல. Can you imagine நீங்க தாஜ் ஹோட்டல் போனா சாப்பிடனா ஒரு நல்ல இது அப்புறம் ஒரு மஷ்ரூம் ஸ்பினிச் ஸ்ப்ரெட் மாதிரி ஒரு வாவ், யூனோ. பட் இது எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, எல்லாரும் தான் கண்டுபிடிச்ச முடியும். ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு கொல்லி கூட, பூமி தேவ் கூட, புரியுதா? காயின் காசு இருந்தாலும் வாங்க முடியாது. பட் ஒரு ரிலேஷன்ஷிப் பூமி தேவ் கூட அது கிடைக்கும். இங்கிலாந்துல இந்த ப்ரொஃபஸர் அனுப்பிச்சு ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஸ்பீச், கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், உனக்கு முருங்கைக்கீரை பிடிக்குமா? அவங்க எல்லாம் தலையாடிச்சு, ஆமாம்மா ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் கேட்டேன், சூப்பர், உங்க காலேஜ்ல முருங்கைக்கீரை வளருமா? காலேஜ் 10,000 பசங்களா எங்க பார்த்தாலும் வளரும். சூப்பர். 3வது கேள்வி, கேன்டீன்ல தான் முருங்கைக்கீரை கொடுக்குங்களா? இல்ல. அதான் பாயிண்ட். நீங்க இங்கிலாந்துல இருந்து ப்ரொஃபஸர் கொண்டு வாங்குறாங்க கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்க்கு. இண்டஸ்ட்ரியலைஸ் அக்ரிகல்ச்சர் மெயின் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் டு கிளைமேட் சேஞ்ச். ஆனா நீங்க உங்க உணவு சாப்பிட மாட்டான். உனக்கு முதலில் யூ நோ ஹவு டு யூஸ் இட், உனக்கு தெரியும் யூஸ் பண்ணது. உனக்கு 2வது உனக்கு பிடிக்கும், யூ லைக் இட். 3வது உங்க பேக் கார்டன்ல கிடைக்கும், ஆனா நீங்க யூஸ் பண்ண மாட்டான். So the point is we have to use these things. நமக்கு எவ்வளவு green பத்தி பேசுறான், organic பத்தி பேசுறான், இது பத்தி பேசுறான், அது பத்தி பேசுறான். If we don't use our traditional foods, கலாச்சாரம் தான் கெட்டு போகும். கலாச்சாரம் கெட்டு போனா நமக்கு இங்கிலாந்து மாதிரி ஆகும். அது this is the point of Solitude Farm. Okay. So the music, the celebration, the community is all about bringing people together. To understand this point. இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமா. இட்ஸ் செலி மக்கள் தான் எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ண, அதான் நீ வெள்ளக்காரன், உனக்கு என்ன தெரியும், இது நம்ம அது ஓகே, வெள்ளக்காரன் தான், உங்க ஆள் தான் எல்லாம் கட்டுக்குட்டிச்சு. எனக்கு ஒரு பயங்கரமான நன்றி இருக்கு. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஹியர் டு லேர்ன் திஸ். யாரு இந்த மெசேஜ் தான் கொடுக்குறா, அது முக்கியமா இல்ல, இந்த மெசேஜ் தான் முக்கியமா. இன்னொன்னு கேள்விப்பட்டோம், உங்களை வந்து குக் வித் கோமாளில வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிட்டாங்க, பட் தென் யூ ரெஃப்யூஸ்ட் அப்படின்ட்டு. அப்படியா? அவங்க ஃபர்ஸ்ட் வந்தது, அவங்க நான் சொன்னேன் சரி, நான் ரொம்ப கொமாளி மாதிரி பண்ண முடியாது, எங்க மெசேஜ் ரொம்ப சீரியஸ். இப்ப நான் சொன்னேன்ல, அது எவ்வளவு
Important. முக்கியமான விஷயம். யூ கான் மேக் அ ட்ரிவியாலிட்டி. அதை ட்ரிவியலைஸ் பண்ணக்கூடாது. அவங்க சொன்ன இல்லை நான் நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்குறேன் இந்த மெசேஜுக்கு. அப்போ நான் சொன்னேன் சரி நான் பண்ணுறேன், சந்தோஷம், ஜாலியாக இருக்கான். ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கூட இந்த ஸ்பெஷல் மெசேஜ் கொடுங்கன்னா மேபி குட் காம்பினேஷன். ஆனால் நான் சொன்னேன் நான் சிக்கன் 65 குக் பண்ண முடியாது, நான் காலிஃப்ளவர் குக் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் அகேன்ஸ்ட் மை மெசேஜ். நாங்கள் லோக்கல் ஃபுட்ஸ் குக் பண்ண முடியும். அப்போ நான் சொன்னேன் யூ ப்ளீஸ் டெல் ஒன் ஆஃப் யோர் பீப்புள் டு லிஸ்ட் ஆல் த ஃபுட்ஸ், வாழைத்தண்டை, வாழைப்பூ, பொனங்கனி, இந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும், நான் லிஸ்ட் கொடுக்குறேன். அவங்க பண்ணவே இல்லை. லாஸ்ட் 1 டேக்கு முன்னாடி அவங்க சொன்ன சரி யூ ஹாவ் டு குக் எவ்ரி திங் வீ டெல். அப்போ நான் சொன்னேன் எப்படி பண்ண முடியும், we discussed everything. அப்போ நான் ரிஃப்யூஸ் பண்ணியாச்சு. நான் எங்கள் மெசேஜ் தான் மெயின். தட்ஸ் மை லைஃப் ஒர்க் ஆக்சுவலி. அந்த முருங்கைக்கீரை இல்லை, எனக்கு ஒரு பிளான் இருக்கு. எவ்ரி காலேஜ் தமிழ்நாடு வீக்லி அந்த கேன்டீன்ல முருங்கைக்கீரை கொடுக்கணும். we have to start a change. அந்த சேஞ்ச் தான் நாட் டிஃபிகல்ட், அது ரொம்ப ஈஸி தான். நம்ம விபரம் தான் மழடி கொடுக்கணும், நம்ம கலாச்சாரம் மழடி கொடுக்கணும். இன்னும் வளர்ற நம்ம ஊர்ல அதான் மழடி கொடுக்கணும். அதை பண்ணிச்சுக்கா கண்டிப்பா நமக்கு கிளைமேட் சேஞ்ச் அட்ரெஸ் பண்ண முடியும். லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், டயபிட்டிஸ், பிபி எல்லாம் அட்ரெஸ் பண்ண முடியும். We can't go more and more like a Western country. You know, India is too great. It's an amazing country. You know, all வெலகரா என்ன மாதிரி தான் வரா. ஐயோ வாவ் வாவ் வாவ். அந்த வாவ் எங்கிருந்து வந்தது, பூமி டேபிள் இருந்து வந்தது. அப்போ மழை கொடுக்கணும். கோயப்பரம் தான் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா. ஆனா அந்த கோயத்தறி டெய்லி யூஸ் பண்ணுங்க. சாலட்ல பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. கம்ஸுக்கு நல்லா இருக்கான், வவுருக்கு நல்லா இருக்கான். லைக் நாட் கசப்பு, அஸ்ட்ரிஜென்ட் சொல்லுவாங்க. ஆமா, பட் நல்லா இருக்கான். சாலட்ல ரவன்னு கொஞ்சம் கொஞ்சம் போடணும்னா வெரி ஸ்பெஷல் டேஸ்ட் இஸ் கம்மிங், யூ நோ. So all of these things are part of Ayurveda. இது எல்லாம் Ayurveda சித மருந்த ஆனா யூஸ் பண்ணோம். இது பேரு கந்தாரி மிளகா. இது ஒரு வீட்ஸ் தான், கலை. ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துச்சு, நாங்க தான் நட்டுக்கல. பட் நீங்க இன்டர்நெட் போய் பாருங்க, கந்தாரி என்னது டாப் 10 ஸ்பைசி சில்லி இன் தி ஹோல் வேர்ல்ட். அப்போ எப்படி இட்ஸ் நாட் you know, not special. விதை வாங்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா வளர்றோம், ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. But it's just growing, but very good taste. I think இது கொலஸ்ட்ரால்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. So you see, this is the வாழைக்காய். So நமக்கு உருளைக்கிழங்கு இங்க வளர முடியாது. அதுதான் சொன்னாங்கல்ல, அந்த எல்லாம் நீ எந்த பாட்டி கிளைங்க அவங்க தான் சின்ன வயசுல உருளைக்கிழங்கு சாப்பிடல, அங்க வளர முடியாது, கிளைமேட் செட் ஆகுது. பட் எல்லாம் வீட்டுல உருளைக்கிழங்கு கிடைக்கும். அப்போ உருளைக்கிழங்கு கொண்டு வர்றதுக்கு லாரி மேனுஃபேக்சர் பண்ணணும், புரியுதா? அப்போ நிறைய ஃபேக்டரி வேணும், நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன். இந்த எல்லாம் ஃபேக்டரி, டயரு, இந்த மெட்டல் லாரி சேர்த்துக்கல. And then there's the oil rig, tanker, refinery, nuclear power station, you know, நிறைய hundreds of kilometer factory ஒரு லாரி மேனுஃபேக்சருக்கு. அப்போ நமக்கு ஆறுவில் நிற்கிறான், நமக்கு சிப்ஸ் சாப்பிட்றான். பட் யூனோ அதான் யூனோ இட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் வாட் வி டூயிங். எனக்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும், பட் இட் டசன்ட் ஹேவ் அ சென்ஸ். யூனோ வாழைக்காய் தான் சென்ஸ். வாழைக்காயா கூட நம்ம லேடிஸ் எவ்வளவு பயங்கரமான வாழைக்காய் சிப்ஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அப்போ அவங்க வாழைக்காய் நெறி மாதிரி யூஸ் பண்ணுங்க. இது கூட அவங்க ஒரு ஃபிளவர் பண்ணுங்க, மாவு. அவங்க பீஸ் ட்ரை பண்ண காலத்துல அப்போ மாவு இருக்கிறான். அப்போ அது கூட ஒரு தோசை பண்ணுங்க, சப்பாத்தி பண்ணுங்க, ஒரு ஸ்வீட்ஸ் கேக் செய்வாங்க, சூப்பர் இருக்கும். யூனோ இட்ஸ் such a valuable plant. பட் நிறைய மக்கள் வாழைக்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க. This is the best thing instead of potato. இதுதான் potato substitute. You use potato. நீங்க மூணு தான் வாட்டில் potato யூஸ் பண்ணுங்க. Okay, 2 times stop பண்ணுங்க, at least 2 time வாழைக்காய் யூஸ் பண்ணுங்க. Just try. ஆனா different ரெசிபி பண்ண இல்லைன்னா போர் இருக்குது. அப்போ பசங்களா ஐயோ வாழைக்காய் போர் இருக்குது சொல்லுவாங்க. ஆனா ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி இருக்குன்னா you have to cook in different ways. ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இதான் பாஸ்கெட் சர்வீஸ். வாரம் மக்கள் அவங்க இந்த பார்ட்டிசிபென்ட் அவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செலி மக்கள் அவங்க 1 year ப்ரீபெய்ட் பாஸ்கெட் கொடுக்குறாங்க. அப்போ 1 year 48 பாஸ்கெட் இருக்கு வீக்லி இந்த மாதிரி. அவங்களுக்கு தான் 1 monthக்கு மட்டும் ட்ரை பண்ணீங்க. நான் அவங்க 1 monthக்கு அப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்புறான். ஆனா பாஸ்கெட்ல என்ன இருக்கு பாருங்க,
அவங்க முதலில் அவங்க இது சாலட் கீரை நாங்க சொன்ன மஷ்ரூம் ஸ்பினேச் ரோசேல இது எல்லாம் சாலடுக்கு மிக்ஸ் பண்ணுங்க ஓகே அப்படிதான் கட் பண்ணுங்க கொஞ்சம் உப்பு பீனட் பவுடர் லெமனு சால்ட் இது இப்படிதான் சாப்பிடுங்க சூப்பருங்க சாலட் இது பொனங்கனி கீரை ஆமா இது ஒரு 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 சப்ஜி கீரை ஒரு பொருளுக்கு அதான் ஒரு சுண்டக்காய் பாருங்க சூப்பர் இருக்கா சுண்டக்காய் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மக்கள் இந்த 2 பேரு அவங்க விலகறா இவரு அயர்லாந்து அவங்க ஸ்லோவாக்கியா ஆனா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம உருவனும் அவங்க அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட சரி பட் உனக்கு தெரியாது வாழைப்பூ யூஸ் பண்ணுங்க அவங்க சொன்ன பரவாயில்ல நாங்க லேர்ன் பண்ணுங்க அவங்க போன வாரம் ஃபர்ஸ்ட் டைம் எட்டுச்சு அவங்க எல்லாம் லேர்ன் பண்ணிச்சு அவங்க சொன்ன ரொம்ப நிறைய வேலை இருந்தது ஜாஸ்தி பட் அவங்க செஞ்சுச்சு the fact they did it இது ஒரு மழையடி it's beautiful they actually did it so வாழைப்பூ அப்போ உங்க கையில இந்த வாழைத்தண்டா இது அவங்க நான் நிறைய ஆள் நான் என்ன சொல்றேன் சின்ன பீஸ் கட் பண்ணுங்க மிக்சியில போட தண்ணி உப்பு லெமனு ஃபில்டர் பண்ணுங்க குடிங்க எம்டி ஸ்டமக் கிட்னிஸ்க்கு நல்லா இருக்கும் கிட்னி ஸ்டோன் கியூர் அப்ப ருசி இருக்கு இது முழுச்சித்தா ஆமா முழுச்சித்தா அப்போ மாம்பழம் மேங்கோஸ் குட் மேங்கோஸ் ஹியர் some different mangoes for them fruit ஆமா அப்போ பப்ளி பழம் பப்ளி காய் இது சாலட் கிரீன் சாலட் தை சாலட் ரோ சாப்பிடுங்க இல்லைன்னா குக் பண்ணுங்க கேரட் போல இருக்கு so they have papaya green and this is Assamese lemon இது ஒரு பயங்கரமான லெமன் இது அப்புறம் இது சின்ன இந்த கியூக்கம்பர் இது they have some cucumber for the salad வாழைக்காய் இது பழம் ஆயிட்டு ஆனா பிரச்சனை இல்லை இது நல்ல ருசி இருக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்போ பழம் இருக்கு கத்திரிக்காய் இருக்கு கொஞ்சம் அப்போ கொச்சரிங்காய் கொஞ்சம் இருக்குது ஆமா அப்போ முருங்கைக்காய் இருக்கு ஆமா குண்டு மிளகாய் கேப்சிகம் இருக்கு so they have different things in their basket அவங்க தான் ரொம்ப பிடிக்கும் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒரு இயருக்கு எவ்வளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனும் differs with baskets ஒரு basket பண்ணா ஒரு ரேட் இருக்கு ஓகே ஒரு மாசம் சப்ஸ்கிரைப் பண்ணா கம்மி ரேட் இருக்கு ஒரு வருஷம் சப்ஸ்கிரைப் பண்ணா இது ரொம்ப கம்மி ரேட் இது ஒரு 8-9 கிலோ இது ரொம்ப கம்மி ரேட் இது இட்ஸ் வெரி 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 ரீசனபிள் for 1 year okay 1 month கொஞ்சம் அடிக்கும் little bit extra is there but even then it's very reasonable rate நான் மெயின் தான் ஒரு விபரம் இருக்கணும் உனக்கு வாழைப்பூ யூஸ் பண்ண தெரியாது உனக்கு லேர்ன் பண்ண ஆசை இல்லை வேஸ்ட் புரியுதா நீ யூஸ் பண்ண மாட்டான் உனக்கு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ கேரட் பீட்ரூட் இது திஸ் இஸ் நாட் ஃபார் யூ திஸ் இஸ் ஃபார் யார் ஒரு லவ் இருக்கு பூமி தேவுக்கு மேல who is thinking about their culture their nutrition their health இது அவங்களுக்கு தான் Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.